கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே சோழவரம் ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது சென்னை வாசிகளை கலக்கமடைய செய்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் புழல், செம்பரம்பாக்கத்தை தொடர்ந்து சோழவரம் ஏரியிலும் நீரின் அளவு வெகுவாக குறைந்தது. சோழவரம் ஏரியில் மதகு பகுதியை விட கீழ்நிலையில் நீர்மட்டம் சென்றுள்ளதால் சென்னைக்கு கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனால் புழல் ஏரிக்கு கொண்டு செல்வதற்காக மின் மோட்டார்கள் தண்ணீர் உறிஞ்சப்படும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. பொதுமக்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. எங்களுக்கு சோழவரம், புழல் ஏரி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் எதுலேயுமே தண்ணி இல்லை. நாங்கள் குடிக்கிறதுக்கே தினமும் 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். நல்ல தண்ணி கிடைச்சா நாங்கள் அதை கூட வாங்க வேண்டிய இதுவே கிடையாது. அந்த தண்ணியே எங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் விடுறாங்க. நல்லா அந்த தண்ணி சுத்தமாக இல்லாதனால அதை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுவும் கொஞ்சமாக தான் இருக்குது எங்களுக்கு. சில டைமில் குழந்தைங்களை குளிக்காமல் கூட நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அந்த அளவுக்கு இருக்குது நிலைமை. நம்ம பக்கத்தில் சுற்றி இருக்க கிராமங்கள்லேயும் ஏரி இருக்குது, குளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே வறண்டு போயிருக்கு. அதெல்லாம் தூர் வாரி கொஞ்சம் மழை நீர்லாம் சேகரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அரசாங்கம் இந்த முறையாச்சும் இதை முயற்சி எடுக்கணும். சென்னை மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தினந்தோறும் 100 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளும் கஷ்டப்படுறாங்க. அதனால் அரசாங்கம் முறையாக பராமரித்து தூர்வாரி ஏரிக்காரங்களை பலப்படுத்தி வச்சுருந்தா ஜனங்களுக்கு நல்லா இருக்குன்னு கோரிக்கை.